எந்திரிங்களா, எந்திரிங்களா. அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையால ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே ப்ளீஸ். இப்ப நம்ம சேரன் வந்து எல்லாத்தையும் கேட்குறாங்க. ஏப்பா அப்படி சொன்னேன்ட்டு, நம்ம ஆளு என்ன பண்ணுது, கொஞ்சம் விளையாட்டு காமிச்சுட்டு இங்கிட்டு போக்கு காமிச்சு சிரிக்குது. முன்னாடி சிரிக்கிறது பின்னாடி பாப்பாங்க புத்திசாலியா இருந்தா. ஆனா சேரன் கணிக்க முடியல. "ஏப்பா சொல்லுப்பா சொல்லு" அப்படின்னு கேட்க, இங்க நிலா குரூப்ஸ் எல்லாம் வந்து என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்க வருதுங்க. அ ஆமா, நான் உண்மையிலேயே கர்ப்பமா தான் இருக்கேன். நிலாவும் சோழனும் இடிச்சுக்கிறதுங்க. "பாத்தீங்களா? அம்மாடியோ! டேய் பல்லவா நீ போடா! என்னையவா? அதெல்லாம் போக்கூடாது" அப்படின்னு சொல்லி, "நான் சொல்லக்கூடாது. நான் போமாட்டேன்" அப்படின்னு நிக்குதுங்க. அதுக்கப்புறம் இல்ல இல்ல நீ சும்மா சொல்ற. ஒண்ணும் இல்ல சந்தா" ஊங்குறாரு. என்ன கார்த்திக் வந்து விளையாடுறாரா? அப்படின்னு தோணுது. இங்க நிலாவுக்கும், சோழனுக்கும். ஆமாங்க. நான் மாசமா இருக்கேன். என்ன மறந்துட்டீங்களா? நம்ம 2 பேரும் அன்னைக்கு அங்க மலையில ஒண்ணு சேர்ந்தோமே அப்படின்னு சொல்ல, அப்படியே திரும்புறாரு சோழனும், பாண்டியும். பல்லவன் பார்க்குறாங்க. நான் சின்ன பையன், காத பொத்தணும், இல்லாட்டி அங்கிட்டு போகணும். அதானே சொல்லப் போறீங்க? அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நான் எத்தனையோ படம் பார்த்துருக்கேன். ஆ மலையில ஒண்ணு சேருவாங்க. குருவி மூக்கு மூக்கு நொட்டிக்கிறோம். அதான் எனக்கு தேவையில்ல. நான் கேட்பேன் அப்படின்னு சொல்ல, டேய் எங்களுக்கே ஒரு மாரியா இருக்குடா நீ. அட போனே! நீ ஒண்ணு. எனக்கு இன்னும் 3 மாசத்துல எனக்கு கவர்மெண்ட் வேலை வரப்போது. நான் குரூப்ல பாஸ் பண்ண போறேன். டேய் டேய் இவன் என்னடா இவன்? களவாணி படத்துல சரண்யா மேம் சொன்ன மாரி ஆடி போய் ஆவணி வந்தா நான் அப்படி டாப்ல வருவேன்னு சொல்ற மாரி, எப்ப பாரு 3 மாசத்துல குரூப் 4ல பாஸ் ஆகப் போறேன். வேலை கிடைக்க போகுது. நீ வேலையோட வந்து அப்பாயின்ட்மென்ட்டோட ஆர்டர் வந்து நில்லு. அந்த ஆர்டரோட வந்து நின்னா, நான் வணக்கம் வைக்கிறேன்டா அப்படின்னு சோழன் சொல்ல, ஐயோ! இங்க பாருங்க இங்க சூப்பர் சீன் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாக்க, பாண்டிய பார்த்து திரும்பி பார்க்குறாங்க சோழன். அப்படின்னு நாக்க தொங்க போட்டு பார்க்க, டேய் வாய மூடுறா ஃபால்ஸ் கொட்டுது அப்படின்னு பார்க்க, இங்க பாருங்க என்ன நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது. நான் உண்மையிலே கர்ப்பமா தான் இருக்கேன். அண்ணே இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நடந்துட்டியேன்னு பேச, அதுக்கப்புறம் அப்படியே சிரிக்கிறாங்க. என்ன என்ன சந்தா சிரிக்கிற? அட போங்க பேக்கு பேக்கு அப்படின்னு மண்டையில கொட்ட, ஐய்யய்யோ! என்ன அண்ணன கொட்டுறாங்க அண்ணி. என்னங்க என்ன பத்தி நீங்க இதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம 2 பேரும் எங்க பேசுனோம்? எங்க ஒரு வாட்டி பைக்ல கூட்டி போனீங்க, ஒண்ணா கட்டிக்கிட்டு போனோம். அவ்வளோதான். அப்படி இருக்கையில எப்படி நான் கர்ப்பமா முடியும்? நான் என்ன சூரியன வயித்துல சுமந்து வைக்கிறதுக்கு அவங்க யாரு குந்தி தேவியா? அப்படின்னு கேட்க, அப்போ நீ கர்ப்பமா இல்லையா? ஏங்க இன்னும் உங்களுக்கு புரியுதா? புரியலையா? இப்ப ஏன் கல்யாணம் நின்னுச்சு? நீ கர்ப்பம்னு சொன்னனால தான். அதுக்காகத்தான். வேற எதுக்காக சொல்லப் போறேன்? பாண்டிக்கு உரைக்குது. பளார் பளார்ன்னு. ஐயோ! தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். ஏன்டா பாண்டி நீ ஏன்டா அடிச்சுக்கிற? அட இதே மேட்டர் தான்ப்பா என் மானதியும் சொன்னான். அவன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போனான் என் மச்சான். அதுல தப்பிக்கிறக்காண்டி கர்ப்பம்னு சொன்னதுனால தான் அங்கே தப்பிச்சா. அது மாரி தான் அண்ணியும் பண்ணியிருக்கா. இது தெரியாம அண்ணன நேத்து பூரா வறுத்து எடுத்து வடச்சட்டில வச்சு பொரிச்சு தின்னுட்டமேடா. இந்த பாவம் 7 ஜென்மமானாலும் எனக்கு விட்டு போகாது. நான் என்ன பண்ண போறேன்? நிலா பாக்குது சோழன. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேனா? உண்மையான நீ பதிபக்தியா இருந்தா, இந்த புருஷனோட நீ வந்து கலந்துக்கணும். என்ன பண்ண போறீங்க? அங்க பார்த்தா அதுக 2 பேரும் என்ன மன்னிச்சிரு சந்தா. நான் தப்பா அதெல்லாம் வேணாம். யாரா இருந்தாலும் அப்படித்தான் தோணும். உங்களோட நான் சேரணும். அதுக்காக நான் என்ன அசிங்கத்த கூட நான் தாங்கிக்க தயாரா இருக்கேன். எனக்காகவா? தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்ட. அங்கே ஊரே உன்னை கூடிண்டு அசிங்கமா காரி துப்பிட்டு போயிருச்சே! பரவால்ல. உங்க கூட தானே! உங்க பிள்ளைய நான் எப்படியும் சுமக்கத்தான் போறேன். முன்னாடியே சுமந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டேன். அவ்வளவுதான். செந்தான்னு கட்டி புடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன ஏதோ சவுண்ட் கீழ பொத்து பொத்து பொத்துன்னு எல்லாம் விழுகுதுக. குனிஞ்சு பார்த்தா, சோழன் கிடக்குறாரு. நிலா, பாண்டி, பல்லவன் எல்லாருமே கீழ விழுந்து கிடக்குறாங்க. கால புடிச்சுக்கிட்டு, "டேய் டேய் விடுங்கடா, விடுங்கடா. நிலா என்னப்பா எந்திரிப்பா, எந்திரிப்பா" அப்படிங்கல. எல்லாரும், "இல்ல மன்னிச்சுட்டேன்னு சொல்லுனே. அப்பதானே நாங்க எந்திரிப்போம்." "ஏன்டா? நீங்க என்னடா தப்பு பண்ணீங்க? அண்ணனுக்கா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. உங்கள நான் ஏன்டா மன்னிக்கணும்? என்னடா தப்பு பண்ணீங்க?" உன் மனச நாங்க நோகடிச்சுட்டோம்னே, சாகடிச்சுட்டோம்னே." "ஏய் அப்படிலாம் இல்லடா. நைட்லாம் எனக்காக துணை நின்னீங்க." நைட்டு பூரா உன்னைய வேணையா அதான் பார்த்தோம்." "என்னடா சொல்றீங்க?" அப்படிங்கல அவங்க ஃபீல் பண்ணத பூரா சொல்ல, "அட பாவிங்களா! துரோகிங்களா! இவ்வளவோட என்னைய நம்பியிருக்கீங்க? தப்புதான், தப்புதான். அண்ணி சொன்னத நம்பிட்டோம்." "அட பாவிங்களா! அண்ணி சொன்னத நம்புனீங்க, அண்ணன் சொன்னத நம்பலைல. நான் போறேன்டா கோச்சிட்டு." அப்படின்னு போக, ஏங்க ஏங்க" அப்படின்னு இந்த புள்ள சந்தா பின்னாடி போக, "என்னடா அண்ணன் மன்னிக்காம போகுது. வாங்கடா ஜூட்டு விடுங்கடான்னு" பின்னாடி 4ம் ஓடுதுங்க. போங்கடா என் கூட பேசாதீங்க, பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு போக, "அண்ணே நில்லுண்ணே" அப்படிங்கல நிக்கிறாங்க. "உங்க மாமியார், மாமனாரும் உங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க. அந்த திமிர்ல என்ன பேசுற?" அப்படின்னோனே நிக்கிறாரு. ஆமால்ல. நமக்கு நல்லது நடக்க போகுது. அப்புறம் ஏன் இதுகிட்ட கோச்சுக்கணும்? "அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா" அப்படின்னு திரும்பி ரிட்டர்ன் போட்டு வராரு. "போ நீ தப்பா நெனச்சுட்டீல. ஏன் நிலா? ஆமா நானும் தான். ஆமா பாண்டி, ஆமா பல்லவன்" 4ம் குவிக்க, "டேய் டேய் டேய் டேய்" அப்படின்னு இங்கிட்டு வந்து முன்னாடி வரைச்சு வச்சுக்கிட்டு, மறிச்சுக்கிட்டு 4 பேத்தையும் அப்படி கட்டிக்கிறாங்க. "சாரிடா, சாரிடா. அண்ணே அண்ணே நீ சாரி கேட்க வேணாம். நான் தானே கேட்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்னங்க எங்கள் வீட்டில் எல்லா நாளும் தான் கார்த்திகை. இங்கே கல்யாணத்த முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்த முடிக்க போறாங்க. இங்க பார்த்தா அவங்க அப்பா, அம்மாலாம் வர்றாங்க.
சரிப்பா நம்ம உடனே முடிச்சுருவோம். எப்படி முடிக்கிறது? இப்பவே முடிச்சுருவோம். கோயில்லயே வச்சு பண்ணிருவோம். இதெல்லாம் லேட் பண்ணக்கூடாதுன்னு மாலைய போய் வாங்குறாங்க. எல்லாம் பண்ணையில கொஞ்சம் வருத்தப்படுறாரு சேரன். "ஏன் வருத்தப்படுறீங்க?" "இல்ல அப்பா மட்டும் இருந்தா." "அப்பா இல்லன்னு யார்றா சொன்னது?" அப்படின்னு சொல்லி ஒரு குரல். "கண்டிப்பாண்ணே. எப்படி? அப்பா இல்லாம கல்யாணம் நடக்குமா என்ன?" அப்படின்னு நிலா சொல்ல, பாக்குற நடேசன் வாராரு. "என்ன?" அப்படிங்கிறாங்க. பொண்ணு வீட்டுக்கு அவங்க வாங்கிட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு நான் வாங்கிட்டு வந்துட்டேன்டா பாரு." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மாலை, பூவு எல்லாம் பட்டு வேட்டி சட்டை, உனக்காக தாலியும் வாங்கிட்டு வந்துட்டேன்டா அப்படிங்கிறாங்க. எப்படி? ஒரே நைட்ல ஒசாமா பில்டன் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாரி தான். எப்படி? அதெல்லாம் என் மருமக சொல்லிட்டாடா. உடனே ஃப்ளைட்ட புடிச்சு வந்துட்டோம்ல. அப்பா! அப்படின்னு கால்ல விழுக. சரி, சரி. எங்க மருமவ? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுகுறாங்க. அதுக்கப்புறமா போயிட்டு சாமி முன்னாடி வச்சு மாலைய மாத்தி தாலிய கட்டி முடிக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போயுமா? போனா சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் ஜாலியா ஜிம்கானா தான். அடுத்து வானதிக்கும், பாண்டிக்கும் எப்படி கல்யாணம் நடக்க போதுங்கிற ட்ராக்கு அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்க போது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்.